10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். தி வயர் அமெரிக்காவின் பால்டிமோர் நகரை ஒரு கண்ணாடியாக பயன்படுத்தி அதன் சமூக அமைப்புகளை பிரதிபலிக்கும் ஒரு காவியத் தொடர். 5 சீசன்களாக விரியும் இக்கதை சமூகத்தின் ஒவ்வொரு தூணையும் ஆராய்ந்து ஊழலும் அலட்சியமும் எவ்வாறு அனைத்தையும் இணைக்கின்றன என்பதை காட்டுகிறது. இது வெறும் ஒரு குற்றத் தொடர் அல்ல, அமெரிக்காவின் ஆழமான சிக்கல்களை பேசும் ஒரு சமூக ஆவணம். முதல் சீசன் துப்பறியும் ஜிம்மி மெக்னல்டி பார்க்ஸ்டேல் போதைப் பொருள் அமைப்பை விசாரிப்பதில் தொடங்குகிறது. அவோன் பார்க்ஸ்டேல் தனது சாம்ராஜ்யத்தை ஒழுக்கத்துடன் நடத்துகிறார். அவரது லெப்டினன்ட் ஸ்ட்ரிங்கர் பெல் தெருக்குற்றங்களுக்கு வணிகப் பள்ளி நுட்பங்களை கொண்டு வருகிறார். மெக்னல்டியும் அவரது சிறிய இலட்சியவாத குழுவும் அவர்களை அம்பலப்படுத்த ஒரு வயர் டேப் பிரிவை உருவாக்குகிறார்கள். ஆனால் அதிகாரத்துவமும் அரசியலும் ஒவ்வொரு அடியிலும் குறுக்கிடுகின்றன. சீசன் சிறிய வெற்றிகளுடன் முடிவடைகிறது, ஆனால் உண்மையான மாற்றம் எதுவும் இல்லை. அமைப்பு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது. கவனம் துறைமுகத் தொழிலாளர்கள் மற்றும் அமெரிக்க தொழில்துறையின் வீழ்ச்சிக்கு மாறுகிறது. பிராங்க் சோஃபோட்கா, ஒரு தொழிற்சங்க தலைவர், தனது அழிந்து வரும் துறைமுகத்தை காப்பாற்ற கடத்தலில் ஈடுபடுகிறார். அவரது வீழ்ச்சி நேர்மையான உழைப்பின் சரிவையும் உலகளாவிய குற்றவலை பின்னல்களின் எழுச்சியையும் பிரதிபலிக்கிறது. இது உழைக்கும் மனிதனுக்கான அமெரிக்க கனவின் மரணத்தை பற்றியது. பொருளாதார மாற்றங்கள் எவ்வாறு தனிநபர்களையும் சமூகங்களையும் பாதிக்கின்றன என்பதை இது காட்டுகிறது. அவோன் மற்றும் ஸ்ட்ரிங்கரின் கூட்டணி உடைகிறது. அவோன் இன்னும் தெருக்களின் விதிகளில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். ஸ்ட்ரிங்கர் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை விரும்புகிறார். அவர்களின் மோதல் அரசியல் சீர்திருத்தத்திற்கும் தெரு யதார்த்தத்திற்கும் இடையிலான போராட்டத்தை பிரதிபலிக்கிறது. இதற்கிடையில் காவல்துறை மேஜர் கோல்வின் சில சுதந்திர மண்டலங்களில் போதைப் பொருட்களை சட்டப்பூர்வமாக்கும் ஒரு தீவிர சமூக பரிசோதனையை மேற்கொள்கிறார். இது சுருக்கமாக வேலை செய்கிறது, ஆனால் அமைப்பு அதை நசுக்குகிறது. இது தொடரின் மிகவும் உணர்ச்சிகரமான சீசன். வறுமை, கும்பல்கள் மற்றும் உயிர் பிழைத்தலை எதிர்கொள்ளும் 4 நடுநிலை பள்ளி சிறுவர்களை மையமாக கொள்கிறது. ஒவ்வொரு சிறுவனின் விதியும் நிறுவனங்கள் அடுத்த தலைமுறையை எவ்வாறு தோல்வியடையச் செய்கின்றன என்பதை காட்டுகிறது. கல்வி அமைப்பு ரீதியான சரிவின் ஒரு முக்கிய களமாக சித்தரிக்கப்படுகிறது. எதிர்காலத்தின் நம்பிக்கைகள் எவ்வாறு சிதைக்கப்படுகின்றன என்பதை இது வெளிப்படுத்துகிறது. இறுதி சீசன் பத்திரிகை துறையை நோக்கி திரும்புகிறது. உண்மை எவ்வாறு சிதைக்கப்படுகிறது என்பதை இது ஆராய்கிறது. மெக்னல்டி தனது வழக்குகளுக்கு நிதி பெற ஒரு தொடர் கொலைகாரன் கதையை போலியாக உருவாக்குகிறார். ஊடகங்களையும் காவல்துறையின் பட்ஜெட்டையும் கையாள அவர் இதைச் செய்கிறார். இந்த முரண்பாடு பேரழிவை ஏற்படுத்துகிறது. ஊழலை அம்பலப்படுத்த அவரே ஊழல்வாதியாக மாறுகிறார். சுழற்சி மீண்டும் தொடர்கிறது. அமைப்பு நிலைத்திருக்கிறது. அமைப்பு ரீதியான தோல்வி. தி வயரில் உள்ள ஒவ்வொரு நிறுவனமும், காவல்துறை, பள்ளிகள், தொழிற்சங்கங்கள், ஊடகங்கள் சிதைந்துள்ளன. இது தீய மனிதர்களால் அல்ல, குறைபாடுள்ள அமைப்புகளால் ஏற்படுகிறது. தனிநபர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அமைப்பு அவர்களை தோற்கடிக்கிறது. முன்னேற்றத்தின் மாயை. பதவி உயர்வுகள், கைதுகள், தேர்தல்கள், இவை அனைத்தும் தற்போதைய நிலையை பாதுகாக்கும் சுழற்சிகள் மட்டுமே.
உண்மையான மாற்றம் அரிதாகவே நிகழ்கிறது. மனிதர்களின் சிக்கலான தன்மை தூய ஹீரோக்களோ அல்லது வில்லன்களோ இல்லை. அவனுக்கு ஒரு கௌரவம் உண்டு. மெக்னல்டி புத்திசாலி, ஆனால் தன்னை அழித்துக் கொள்பவர். ஸ்ட்ரிங்கர் முன்னேற்றத்தை விரும்புகிறார், ஆனால் அதற்காக குற்றத்தை பயன்படுத்துகிறார். தெரு குழந்தைகளும் சிறந்த ஒன்றை கனவு காண்கிறார்கள். நகர்ப்புறச் சிதைவு பால்டிமோர் ஒரு களம் மட்டுமல்ல, ஒரு கதாபாத்திரமும் கூட. புறக்கணிப்பால் அழிந்து வரும் ஒரு நகரமாக இது சித்தரிக்கப்படுகிறது. அதன் கட்டிடங்கள், தெருக்கள், மக்கள் என அனைத்தும் சிதைவின் அடையாளங்கள். உண்மை வெர்ஸின் கருத்து அதிகாரப்பூர்வ கதைக்கு பொருந்தவில்லை என்றால் உண்மை பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது. ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எவ்வாறு உண்மையை வளைக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. நாடகத்தை விட நம்பகத்தன்மை. டேவிட் சைமன் ஒரு பத்திரிகையாளர். யதார்த்தம் புனிதமானது. உரையாடல்கள், அமைப்புகள் மற்றும் வேகம் ஆகியவை எழுதப்பட்டவை போலன்றி வாழப்பட்டவை போல உணர்கின்றன. நிறுவனக் கதை சொல்லல் தனிநபர்களை மட்டுமல்ல, அமைப்புகளையும் மையப்படுத்துகிறது. அரசியலில் ஒரு முடிவு எவ்வாறு தெருக்களில் எதிரொலிக்கிறது என்பதை காட்டுகிறது. பல கண்ணோட்டங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் காட்டுகிறது. காவலர்கள், குற்றவாளிகள், அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள், குழந்தைகள், பத்திரிகையாளர்கள், அனைவருக்கும் ஒரு தர்க்கம் உண்டு. அனைவரும் சிக்கியுள்ளனர். தெளிவான கதாநாயகன் இல்லை. நகரம்தான் முக்கிய கதாபாத்திரம். எந்த ஒரு தனிநபரும் கதையை முழுமையாக வழிநடத்துவதில்லை. நீண்ட வடிவ கதை சொல்லல். அவசரப்பட வேண்டாம். கதைக்களங்கள் எபிசோடுகள் முழுவதும் உருவாகட்டும். சிறிய விவரங்களுக்குப் பிறகு பலன் கிடைக்கும். உண்மையான இடங்கள் மற்றும் நடிகர்கள். பால்டிமோரில் படமாக்கப்பட்டது. பல நடிகர்கள் அல்லாதவர்களுடன். உண்மையான உச்சரிப்புகள், உண்மையான சுற்றுப்புறங்கள், உண்மையான உணர்ச்சி. தார்மீக தெளிவின்மை. ஒருபோதும் போதிக்க வேண்டாம். எது சரி, எது தவறு என்பதை பார்வையாளர்கள் தீர்மானிக்கட்டும். இது பெரும்பாலும் இதுவரை உருவாக்கப்பட்ட சிறந்த தொலைக்காட்சித் தொடர் என்று அழைக்கப்படுகிறது. பிரேக்கிங் பேட் முதல் ட்ரூ டிடெக்டிவ் மற்றும் நார்கோஸ் வரை அனைத்தையும் இது பாதித்துள்ளது. அதன் யதார்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பல்கலைக்கழகங்கள் இதை சமூகவியல் மற்றும் அரசியல் அறிவியலில் கற்பிக்கின்றன. ஒவ்வொரு சீசனும் தொடங்கிய இடத்திலேயே முடிவடைகிறது. தீர்மானத்துடன் அல்ல, வெளிப்பாட்டுடன். விளையாட்டு என்பது விளையாட்டு. இந்த வாக்கியம் முழு தொடரையும் சுருக்கமாக கூறுகிறது. அமைப்புகள் முகங்களை மாற்றுகின்றன, விதிகளை அல்ல. நீங்கள் தெருவில் இருந்தாலும் சரி, நகர மண்டபத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வீரர் மட்டுமே. தி வயர் என்பது வெறும் குற்றத்தை பற்றியது அல்ல, இது அமெரிக்காவை பற்றியது. மக்களை தோல்வியடைய வடிவமைக்கப்பட்ட ஒரு இயந்திரத்திற்குள் மக்கள் எவ்வாறு நல்லது செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதை பற்றியது. இது பொறுமையானது, வேதனையானது, கவித்துவமானது, மேலும் முற்றிலும் காலத்தால் அழியாதது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.